வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். குழந்தைங்க நலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த தருணத்தில் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான விஷயம்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பில் தந்தையர் பங்கு. எல்லா அப்பாங்களும் குழந்தைங்கள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வர்றது மட்டும்தான் தன்னோட வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பாங்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேசுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அதாவது பெற்றோரில் அப்பா சரிசமமான ஒரு பங்கு குழந்தை வளர்ப்பில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறாரு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அப்பா கூட வர்றப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும், அப்பாவும் வந்திருக்காங்க அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்றப்போ எங்கள் வேலையை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பங்கு வகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு 6 மாத குழந்தைன்னு வச்சுக்கோமே. அந்த 6 மாத குழந்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அப்பாவை அம்மாவை பார்த்து பேசுது, பழகுது, சிரிக்குது அப்படின்றப்போ அவங்க மனசில் நல்லா ஆழமாக அந்த உருவம் பதிஞ்சிருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோனையோ இல்லை உங்கள் டேபையோ காமிச்சு சாப்பாடு ஊட்டுறீங்க, பழகுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை நேச்சுரல் என்ன நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனையோ டேபையோ அப்பாவோ இல்லை அம்மாவோ நினச்சிக்கும். ஸோ இன்றைக்கி இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் குழந்தையோட கண்ணோட கண்ணு பேசுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அப்பாவா 6 மாதத்தில் நீங்கள் குழந்தையோட கண்ணோட கண்ணு அப்போ பேசுறது, என்னடா செல்லம் என்னடா கண்ணு அப்படின்னு கண்ணோட கண்ணு பேசுறது ரொம்ப முக்கியம். 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டுறது அம்மாவோட வேலை மட்டும் இல்லை, உங்கள் வேலையும் கூட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 3 இல்லைன்னா 4 தடவை குழந்தை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊட்டலாம். அந்த மாதிரி ஊட்டுறதுனால குழந்தையோட உங்கள் கூட இருக்கக்கூடிய பாண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த அன்பும் அந்த ஆசையும் அந்த லவ்வும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். குழந்தை நட பழகிறது, கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கு நிறைய பொருட்களை காட்டுறது, இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அப்பாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கூப்பிட்டா போகணும், யார் கூப்பிட்டா போகக்கூடாது, எப்படி தொட்டால் சரி, எப்படி தொட்டால் சரியில்லை, என்ன செஞ்சால் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், என்ன செய்யலைன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்றத குழந்தைங்கிட்ட சொல்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மாங்க சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. பசங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஆனால் அப்பாங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக பார்த்துட்ருப்பாங்க. அதுவும் ஒரு நல்லதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாங்கெல்லாம் ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கணும். ஒரு திடீர்னு ஒரு சமயத்தில் சப்போஸ் அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, அப்போ அப்பா காப்பாற்றவும் வரலாம். அதே சமயம் அம்மா சொல்லி எதுவும் கேட்கல, குழந்தை இன்னும் அட்டகாசம் படுதுன்றப்போ அப்பாவே அங்கே ரிங் மாஸ்டராகவும் மாறிடும். ஸோ அப்பாங்களோட கடமை அது முக்கியம். இது இல்லாமல் ஒரு 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க எதிர்பார்க்கறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அப்பா நம்ம கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு. பிற்காலத்தில் ஒரு 10 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க மனசில் நிற்க போகிற விஷயம் அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் தான். ஸோ அந்த டைம் அப்படின்றது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மறக்காதீங்க. சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு குழந்தைய மடி மேலே உட்கார வச்சுட்டு அந்த புக்கை நீங்கள் குழந்தையோடு சேர்த்து வாசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடி பிடிச்சி விளையாடுறது. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வேறு பொருட்களை காட்டுறது. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்களோ அவங்களோடய சேர்ந்து குழந்தையாக மாறி விளையாடுறது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அம்மா மறந்துட்டாலும் சரி, இல்லை பாட்டியோ தாத்தாவோ மறந்துட்டாலும் சரி, குழந்தைக்கு எந்தெந்த டேட்லலாம் தடுப்பூசி போடணும் அப்படின்றத ஞாபகமாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்பாவோட வேலை இந்த 5 வயசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் நீங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த டைம் மறுபடியும் வராது. 5 வயசுக்கு அப்புறம் அவங்களும் பிஸியாகிடுவாங்க, நீங்களும் பிஸியாகிடுவீங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் இந்த டைமை நீங்கள் முக்கியமாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இதை எல்லா அப்பாங்களும் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். தேங்க்யூ.